ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கே தெரியாத நம்முடைய பலனை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உங்களுக்கு தெரியாத உங்களுடைய பலன் உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கு. எதற்காக? இன்னும் ஆண்டவரை அறியாத பல கோடி மக்கள் உண்டே, அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களை சாட்சியா நிறுத்தும்படியாக கர்த்தர் அந்த நாளில வாழ்ந்து வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எதிலுமே எப்பொழுதுமே எங்குமே சாட்சியா இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எசேக்கியேல் 22:30 சொல்லுகிறது திருவசனம், மிக அழகான வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். என்ன வசனம் பாருங்க. தேசத்தை அழிக்காதபடி, தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் இன்று எங்கு பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமம், சொல்ல முடியாத பாவங்கள். சோதோம் குமாரெல்லாம் இன்னைக்கு கெட்டு போகும் பாருங்களேன், கிட்ட வர முடியாது. இன்னைக்கு ஆன்லைன்ல நடக்கிறது பயங்கர கொடூரமான காரியங்கள் இல்லையா? எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு திரைப்பில நிற்க ஒருவனை தேடினேன். நம்ம பல பேருக்கு உதாரணம், யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம யாரையோ சொல்லுவோம். இந்த மிஷினரி, அந்த மிஷினரி, இந்த பிஷப், அந்த பாஸ்டர், இந்த ஊழியக்காரர், சுவிசேஷகர். என்னைக்காவது நீங்க உங்களை சொன்னதுண்டா? நீங்க உங்களுக்குள்ள உங்களை தேடினது உண்டா? ஆண்டவரை நான் போய் நிக்கட்டும் ஆண்டவரன்னு சொன்னதுண்டா? யோசித்து பாருங்களேன். அதுதாங்க முக்கியம். நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றுவேன் என்று 22:31 எசேக்கியேல் சொல்றார். அப்படின்னா அந்த திறப்பில நிற்கும்படியாய் கர்த்தர் என்னை அழைக்கிறார் என்ற உணர்வு உள்ளவனாக, இருதயம் திறந்தவனாக நான் போய் நிற்க வேண்டுமே தவிர நான் இன்னொரு நபரை கை காட்ட அழைக்கப்படவில்லை. உதவியில் கேட்க கரம் நீட்டுகிறோமே, ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோமே, என்றாவது ஒரு நாள் என் ஆண்டவரின் இதய விருப்பத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்ததுண்டா? காடுகளிலே, மலையிலே, பனியிலே, வெயிலே, கடும் குளிரிலே, ஆறுகளிலே, தீவுகளிலே, பாலைவனங்களிலே, இன்னும் எத்தனையோ இடங்களிலே முதல் முறை வந்த இயேசு யார் என்று தெரியாத பொழுது, இன்னும் அறிந்து கொள்ளாத பொழுது அதை குறித்து கரிசனை உண்டா? எண்ணம் உண்டா? திட்டம் உண்டா? தாகம் உண்டா? இல்ல எத்தனை கோடி சம்பாரிச்சிருப்போம். மிஷனா மெடிக்கலா? மிஷன் மெடிக்கல் இல்லைங்க அர்த்தம். மிஷன் ஃபீல்டுக்கு நீ செலவு பண்ணா மெடிக்கல் பில்லு வராது. அதாங்க முக்கியம். எத்தனை முறை மிஷன் கொடுத்துருப்போம், மிஷன் ஃபீல்டுக்கு போயிருப்போம். ஐயா, அற்ப சம்பளத்துக்கு, கொஞ்சம் சம்பளத்துக்கு எல்லாவற்றையும் மறந்து ஊழியம் செய்கிறார்கள். அவர்களை போய் பார்த்ததுண்டா? அவர்களுக்கு துணையா இணையா போய் சாட்சியா நின்றதுண்டா? நீ நிற்கும்படியா கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ உன்னை குறித்து குறைவா எடை போடாது. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, தமிழ் ஒழுங்கா வராது, இலக்கணத்தோட பேச தெரியும், இலக்கணத்தோட வராது, நடைமுறை சரியில்லை, எனக்கு ட்ரெஸ் இல்லை, நல்ல உயரம் இல்லை, நல்ல கலர் இல்லை, நல்ல பேச்சு இல்லை, நல்ல அழகு இல்லை, சரியா பார்வை இல்லை, சரியா நடக்க முடியாது, பாட தெரியாது. எவ்வளவு காரணம் சொல்றான். நான் திக்குவாய் மந்தன். அவனு கடைசி வரலாம் அவனை என்ன பண்ணாரு ஆண்டவர்? ஏங்க, ஆடு கூட இருந்தாங்க 40 வருஷம், ஆடு மாடு கூட மேய்ச்சிருந்தான் இல்ல? ஆனா அவனை கொண்டு ரட்சகனாய் மாற்றினாரே. திக்குவாய் மந்தனா மாத்த முடியாதா? இவன் சொல்லிதான் ஆண்டவருக்கு தெரியணுமா? உங்கள் குறைகள் நிறைகள் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இந்த நாள் நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் போய் நிக்கிறேன். தேசத்துல தலைவர்களுக்காக நீங்க எவ்வளவு பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்க. பிரதம மந்திரி, நம்ம முதல் மந்திரி, நம்ம கவர்னர்ஸ், நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ், நம்மளுடைய அரசியல்வாதிகள், அரசு அதிகாரி, எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கோம். ஐயா, நீங்க தாங்க செய்யணும், நம்ம தாங்க செய்யணும், நான் தாங்க செய்யணும். யாரோ ஒரு மிஷினரி அல்லங்க. ஏன் அந்த மிஷினரியா நீ மாறக்கூடாது? நம்மளுக்கு எண்ணமே இல்லையாங்க, இல்லையா? என்னைக்குமே பாருங்களேன், ஆண்டவரை அறிவிக்கிற இடங்களிலே இன்று நான் மிஷினரி பயணத்தை, மிஷின் ஃபீல்ட்ல தேடி போறேங்க. ஆண்டவர் அறிவிக்கப்படாத இடங்களில் இல்லையா? நீ ஒரு மிஷினரியாய் மாற வேண்டும். அப்படின்னா குடும்பத்தை விட்டு, வேலையை விட்டு உடனே கிளம்பி போறது இல்லைங்க. தொழில் செய்து தொண்டு செய்வது, வேலை செய்து கொண்டே மீதமுள்ள நேரத்தில், அரசாங்க டைம்ல போய் ஊழியம் செய்யக்கூடாது. உங்களுக்கு வேலை செய்து கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த நேரத்தில் அல்ல. நீங்க வேலை செய்யற ஒழுக்கத்தை பார்த்து, நேர்மையை பார்த்தாலே ஆண்டவர் நம்ம உயர்ந்துருங்க. முன்னால போய் பின்னால வர்றது, சரியான நேரத்தில் போனோம். நீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், அரசு அதிகாரியா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கலாம். அதில் ஒழுக்க தன்மையை பார்த்தால் உங்களுக்கு பின்வரும் சந்ததி உங்களை குறித்து சாட்சி பகர வேண்டுமே தவிர திறப்பிலே நிற்கிற நீ நான். ஹல்லேலூயா. ஒழுக்கம் கெட்டவர்களாக அல்ல, ஒழுக்கம் உள்ளவர்களாய் வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அற்புதமான நாளில் இன்று முதல் உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சபை, உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய நாடு நலம் பெற, சீர்பெற,
பொருளாதாரத்தில் மேன்மையடைய வேண்டுமானால் நீங்களும் நானும் திறப்பில நிற்போமாக. அல்லேலூயா. 2 நாளாகமம் 7:14 சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளோடு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் திறப்பில் நிற்கிற மக்களாய் நாம் நிற்போமாக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதமான ஆசீர்வாத திருநாளில் எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. திறப்பில் நிற்கும்படியா எங்களை பயன்படுத்துங்க ராஜா. இன்னும் ஒரு முறை கூட உண்மை அறிந்து கொள்ளாத மக்களுக்கு எங்களை சாட்சியா நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த பலமான நாமத்தினால் என் தேவனதை செய்யும்படியா திருப்பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.